கொடுத்தவர்களை ஏற்றலுக்கு அனுப்புங்கள். வேண்டாம். அங்க போறது ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு சாதகமாக அமைந்துவிடும். தோழர்களே, நண்பர் விஜய் தனியே கட்சி தொடங்கி தனியே களம் காண்கிறார். அவருடைய ஒரே நோக்கம் திமுக கூட்டணியை வீழ்த்துவதுதான். திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக கட்சி தொடங்கியிருக்கிறார். திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்காக கட்சி தொடங்கியிருக்கிறார். அது அவருடைய ஆசையாக இருக்கட்டும், அது அவருடைய விருப்பமாக இருக்கட்டும், அது அவருடைய நோக்கமாக இருக்கட்டும். ஆனால் திமுகவை வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் யாரை ஆட்சியில் அமர்த்தப் போகிறார் விஜய்? இந்த கேள்விக்கு அந்த விசிலடிக்கிற தோழர்களுக்கு சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். அதிமுக பாஜகவுக்கு சாதகமாக அந்த விஜய் செயல்படுகிறார். ஆகவே விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் அது மோடிக்கு போட்டதாகத்தான் பொருள். ரெட்டை இலைக்கு போட்டாலும் அது மோடிக்கு போடுவதாகத்தான் பொருள். ரெட்டை இலைக்கு அதிமுக சின்னம் கிடையாது. பிஜேபி சின்னம், பிஜேபிக்கு 2 சின்னம் இருக்குங்க தமிழ்நாட்டில். பாமக சின்னம் கூட பிஜேபி சின்னம் தான். பாமக சின்னம் கூட பிஜேபி சின்னம் தான். அந்த பக்கம் பாமக சின்னம், இங்க வந்து ரெட்டை சின்னம். இதெல்லாம் பிஜேபி. இந்த பிஜேபிக்கு ஆதரவாக அதிமுக கூட்டணி செயல்படுகிறது. இதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்றாங்க காலனிக்கு போனா இளைஞர்கள்லாம் சினிமா ஹீரோவுக்கு ஆதரவா விசில் வரைஞ்சி வச்சிருக்காங்க. உங்களுக்கு சினிமா மயக்கமா, கதாநாயகன் மயக்கமா? உங்களுக்காக ஒரு வீதியை வச்சு போராடுவாரா? உங்களுக்காக உங்க வீதிக்கு தேடி வருவாரா? உங்கள் துக்கத்தில் பங்கேற்பாரா? உங்கள் கண்ணீரை துடைப்பாரா? உங்களுக்காக ஏதேனும் அவர் செயல்பட செய்ய காத்திருக்கிறாரா? அப்படிப்பட்டவருக்கு வாக்கு செதறக்கூடாது. என்ன பரிசு வேண்டுமானாலும் வரும், எத்தனை பட்டம் வேண்டுமானாலும் வரும், பொருளாதாரம் கூட வரும். நான் தொலைத்த இளமை திரும்பி வருமா? இளமையை தொலைத்து இந்த இயக்கத்தை அமைத்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக இதை தேர்ந்தோட்டை அழிப்பது போல் சில பேர் அழிக்க பார்க்கிறார்கள் என்றால் தேடி உழைப்பு என்ன, தேர்ந்தோட்டை அழிப்பதனின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.